இன்னைக்கு நாங்க பார்க்க இருக்கிறது இந்த தான் என்ற சொல்ல எப்படி வாக்கியத்துல பாவிச்சு கதைக்கிறன்றதான் இந்தியன் வகுப்புல பார்க்க போறோம். இந்த தான் என்றதுக்கு சிங்களத்துல தமாய் தமாய் என்று சொல்லுவான். தமாய் இல்லாட்டி தமா ரெண்டுமே கரெக்ட் தான். அப்ப தமாய் இல்லாட்டி தமா. இப்ப நான் தான் நான் தான் என்று சொல்ல போறோம்டா நான் என்றதுக்கு மங் ஆல்ரெடி பார்த்திருக்கிறேன். மங் இல்லாட்டி மம ரெண்டுமே கரெக்ட் தான். அப்ப மங் இஞ்சால தமாய் மங் தமாய் மங் தமாய் மங் தமாய் நான் தான் இல்லாட்டி நீங்க தமா போட்டாலும் சரி மங் தமா நான் தான் மங் தமாய் இல்லாட்டி மங் தமா. இப்ப நாங்க தான் என்று சொல்ல போறோம்டா நாங்களுக்கு அப்பி அப்பி. அப்ப அப்பியோட தமாய் சேர்த்து விட்டோம்டா அப்பி தமாய் அப்பி தமாய் இல்லாட்டி அப்பி தமா. நாங்க தான் அப்பி தமாய் இல்லாட்டி அப்பித்தமா என்று சொல்லலாம். நீங்கள்ன்றதுக்கு ஒயா ஒயா. அப்ப ஒயா தமாய் ஒயா தமாய் இல்லாட்டி ஒயாத்தமா என்று பாவிச்சீங்கடா நீங்க தான். அவர் தான் அவருக்கு ஏயா ஏயா. அப்ப ஏயா தமாய் அவர் தான் இல்லாட்டி ஏயாத்தமா அப்படியும் பாவிக்கலாம். இப்ப அவர்கள் தான் அவர்கள். அப்ப அவருண்ட பெண்மை. அப்ப அவர்களுக்கு ஏயாளா ஏயாளா ஏயாளா. அப்ப ஏயாளாவோட தமாய் சேர்த்து விட்டோம்டா ஏயாளா தமாய் ஏயாளா தமாய் இல்லாட்டி ஏயாளா தமா. தமாண்டாலும் சரி ஏயாளா தமாய் இல்லாட்டி ஏயாளா தமா. இப்ப ஒரு ஆள்கிட்ட பெயர். இப்ப கமல் தான் கமல் தான் சொல்ல போறோம்டா கமலுக்கு கமல் தான் கமல். தான்ன்றதுக்கு தமாய். அப்ப கமல் தமாய் கமல் தமாய். இப்ப கமல் தமா போட்டு விட்டோம்டா கமல் தமா கமல் தமா. சரியா? அப்ப கமல் தமாய் இல்லாட்டி கமல் தமா. இப்படி நீங்க பெயர் சொற்கள் எதுவும் பாவிக்கலாம். இப்ப அதுதான் அதுதான் என்று சொல்லுவது தானே அதுதான். அப்ப அதுன்றதுக்கு ஏக்க. அப்ப ஏக்கத்தமாய் 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 இல்லாட்டி ஏக்கத்தமா என்றதும் பாவிக்கலாம். இன்னும் ஒன்று பாவிக்கலாம். இந்த ஏக்க இருக்குத்தானே இந்த ஏக்காக்கு பின்னால ஈ சேர்த்து விட்டாலும் அதுவும் மீனிங் அதுதான். அப்ப ஏக்காய் ஏக்காய் அதுதான் ஏக்காய். இப்ப அதுதான் டீச்சர்ண்ட வீடு அதுதான் டீச்சர்ண்ட வீடு இப்படி சொல்ல போறோம்டா அதுதான். அப்ப அதுதான்ன்றதுக்கு ஏக்கத்தமா பாவிக்கலாம். என்ன ஏக்கத்தமா டீச்சர்ண்ட. அப்ப டீச்சர் இங்கிலீஷ் வேர்ட். அப்ப அப்படியே பாவிக்கலாம். அப்ப டீச்சர் இன்னன்றதுக்கு கே உடையன்றதுக்கு கே என்று சேர்ப்ப மட்டும் பார்த்தனாங்க. அப்ப டீச்சர் கே வீடு கெதர. அப்ப ஏக்கத்தமா டீச்சர் கே கெதர ஏக்கத்தமா டீச்சர் கே கெதர. அதுதான் டீச்சர் வீடு இதுதான். அப்ப அதுதான்ன்றதுக்கு ஏக்கத்தமாய் என்று பார்த்தனாங்க. அப்ப இதுதான் இதுன்றதுக்கு மேக்க. அப்ப மேக்கத்தமாய் மேக்கத்தமாய். அப்ப இல்லாட்டி அந்த ஈய பின்னுக்கு பாவிச்சு விட்ட வேண்டாலும் சரி. அப்ப மேக்காய் மேக்காய் மேக்கத்தமாய் இல்லாட்டி மேக்காய் அண்டா இதுதான். இப்ப இதுதான் எங்கட வீடு இப்படி பாவிப்போம் தானே இதுதான் எங்கட வீடு. அப்ப இதுதான்ன்றதுக்கு மேக்கத்தமா மேக்கத்தமா. எங்கடையன்றதுக்கு அப்பே. அப்ப அப்பியண்டா நாங்க. அப்ப எங்களுடைய இல்லாட்டி எங்கட என்று சொல்ல போறோம்டா அப்பே அப்பே. இப்ப மேக்கத்தமா அப்பே வீடு கெதர. இப்ப மேக்கத்தமா அப்பே கெதர இதுதான் எங்கட வீடு மேக்கத்தமா அப்பே கெதர. நான் தான் வாரன் நான் தான் வாரன் இப்படி நாங்க பாய்ப்போம் தானே நான் தான் வாரன். அப்ப நான்ன்றதுக்கு மங் இல்லாட்டி மாம. என்ன நான் தான்ன்றதுக்கு தமாய் என்று பாவிச்சனாங்க. அப்ப மங் தமாய். வாரன் என்றது என்ன ஒரு நிகழ்காலம். அப்ப வாரத்துக்கு வேறுங்கள்டா என்னன்னு பார்த்தோம். என்ன அப்ப வருகிறேன்டா இந்த இண்ணாவ வட்டி போட்டு நவா சேர்க்கலாம்னு பார்த்தனாங்க. அப்ப ஏனாவா ஏனாவா இண்ணாவ வட்டி போட்டு நவா சேர்க்கலாம்னு பார்த்தனாங்க ஏனாவா. அப்ப மங் தமாய் என்னவா நான் தான் வாரன் என்று சொல்லலாமா? அப்படி நாங்க பாவிக்க கூடாது. ஏனண்டா இந்த தமாய் வார இடங்கள்ல நாங்க இப்படி பாவிக்க கூடாது. நவா நவா போட்டு பாவிக்க கூடாது. அப்ப என்ன மாதிரி இந்த பேட்டர்ன் வருமாட்டா இந்த என்ன இருக்குதானே என்ன இந்த என்னவுல இருக்கிற ந சவுண்ட ஏ சவுண்டா மாத்தி விட்டா சரி. அப்ப நாவ ஏ சவுண்டா மாத்தினா நே. அப்ப என்னே என்னே. அப்ப மங் தமாய் என்னே நான் தான் வாரன் அப்படிதான் நீங்க பாவிக்கணும். அப்ப மங் தமாய் என்னவா அப்படி போட்டீங்கடா புள்ள. அப்ப மங் தமாய் என்னே. அப்ப
அப்ப இது எல்லா பேட்டர்னுக்கும் இதுதான் நாங்க பாவிப்போம். இப்ப தமாய் பாவிச்சா ஞாபகம் வச்சிருங்கோ, வினை சொல் ஏ சவுண்ட வந்து எடுக்கும். மங் தமாய் என்னே, மங் தமாய் அண்ணே நான் தான் போறேன், மங் தமாய் கண்ணே நான் தான் சாப்பிடுறேன், மங் தமாய் கத்தாக்கரண்ணே நான் தான் கதைக்கிறேன். அப்படி இந்த வாக்கியங்கள் வந்து வேற. நான் தான் சாப்பிட்டேன், நான் தான் சாப்பிட்டேன். அப்ப இது ஒரு இறந்த கால பேட்டர்ன். அப்ப மங் நான், தானன்றதுக்கு தமாய், இப்ப மங் தமாய். அப்ப இது இறந்த காலம் என்ன? கேவா. இறந்த காலம் கேவா தானே, சாப்பிட்டேன், இறந்த காலம் கேவா. அப்ப நீங்க கேவான்னு பாவிக்கலாமா? மங் தமாய் கேவா. இஞ்சையும் மங் தமாய் கேவா என்று பாவிக்க கூடாது. அப்ப என்னண்டு பாவிக்கணும்டா, இந்த வா சவுண்ட வே சவுண்டா மாத்தணும். அப்ப கேவே கேவே என்றுதான் நீங்க பாவிக்கணும். அப்ப மங் தமாய் கேவே, மங் தமாய் கேவே. அப்ப பாஸ் ஃபார்மேட் ஏ சவுண்ட். அப்ப நான் தான் குடிச்சேன், மங் தமாய் பியூவே. நான் தான் எழுதினேன், மங் தமாய் லிவ்வே. இப்படித்தான் அந்த வாக்கியங்கள் வந்து உருவாகும். நீங்க தான் சொன்னீங்க, நீங்க தான் சொன்னீங்க, அப்படி நாங்க பாய்ப்போம் தானே. அப்ப நீங்க தான், நீங்கன்றதுக்கு ஒயா, தானன்றதுக்கு தமாய். அப்ப ஒயா தமாய் சொன்னீங்க. அப்ப கியனவாண்ட பாஸ்ட் டென்ஸ் கியூவா, கியனவாண்ட பாஸ்ட் டென்ஸ் கியூவா. அப்ப கியூவா வாவண்ணா வந்து ஏ சவுண்ட் எடுக்கணும். அப்ப என்னண்டு வரும்? கியூவே கியூவே கியூவே. அப்ப ஒயாத்தமாய் கியூவே, ஒயாத்தமாய் கியூவா அப்படி போட்டீங்கண்டா பிள்ள. அப்ப ஒயாத்தமாய் கியூவே. அவர் தான் போனார், அவர் தான் போனார். அவர் தான் போனவர் அப்படி நாங்க பாய்ப்போம் தானே. அப்ப அவர்ன்றதுக்கு ஏயா, அப்ப அவர்ன்றதுக்கு ஏயா. அப்ப ஏயா தானன்றதுக்கு தமாய். அப்ப ஏயா தமாய் போனார். அப்ப போனாருக்கு கியா. இந்த தமாய் வாரவடியா கியே என்று பாவிக்கும், கியே. அப்ப ஏயா தமாய் கியே, ஏயா தமாய் கியே. அவர் தான் போனவர், ஏயா தமாய் கியே என்று வேற. இப்ப அவர் தான் போனவர் என்று பாவிப்போம். அவரே தான் போனவர் அப்படியும் பாவிக்கலாம் தானே. அவரே தான் போனவர். அந்த அவரே அப்படி அதுக்கு என்ன பாவிப்போம்டா, ம என்றத பாவிப்போம். இப்ப ஏயாண்டா அவர், இந்த மாவை சேர்த்து விட்டோம்டா ஏயாம, ஏயாம என்ற அதுட மீனிங் என்னண்டா அவரே, அவரே என்று வேற. தானன்றதுக்கு தமாய். அப்ப ஏயாம தமாய் கியே. அப்ப இங்கேயும் கியே தான் நீங்க பாவிக்கும். என்னடா தமாய் வந்திருக்கு தானே, அதால கியா என்று பெறக்கூடாது, கியே என்று பெற. அப்ப ஏயாம தமாய் கியே, அவரே தான் போனவர். உங்களை பார்க்கத்தான் இவர் வந்தவர், உங்களை பார்க்கத்தான் இவர் வந்தவர். இப்படி வர போதுண்டா உங்களை, உங்களையண்டா ஒயாண்டா நீங்க. அப்ப உங்களையண்டா இந்த வ சேர்க்கணும், சரியா? வ. அப்ப ஒயாவ, ஒயாவ, ஒயாவ. பாக்க, பாக்குறதுக்கு வந்து பலன்ன. என்ன பாருங்கள் என்றாலும் பலன்னதான், பாக்க என்றாலும் பலன்னதான். பாக்க தானன்றதுக்கு தமாய். அப்ப பலன்ன தமாய். மேயா இவர் வந்தவர். அப்ப ஆவா ஆவே என்று நீங்க மாத்தணும். ஏனண்டா தமாய் வந்திருக்குது, அதால ஆவே. அப்ப ஒயாவ பலன்ன தமாய் மியா ஆவே, ஒயாவ பலன்ன தமாய் மியா ஆவே என்று வேற. இப்ப நாங்க இப்படி கதைப்போம் தானே, ஒன்றுதான் இருக்குது, ஒன்றுதான் இருக்குது அப்படி கதைப்போம்டா. ஒன்று என்றதுக்கு எக்க என்று தெரியும் உங்களுக்கு. இப்ப பின்னுக்கு இங்க நாங்க தமாய் பாவிக்க கூடாது, சரியா? தமாய் தமா அதுகள் பாவிக்க கூடாது. அந்த கடைசி பேட்டர்ன் ஈ சேர்க்கிறது, அந்த தானன்றதுக்கு ஈ சேர்த்தம் தானே, அந்த ஈயத்தான் சேர்ப்போம். ஏனண்டா இப்ப எக்கத்தமாய், எக்கத்தமா வாக்கியம் வந்து பெருசு மாதிரி இருக்குல்ல, அதால அவே ஈ என்றதை தான் பாவிக்கணும். எக்காய் என்றா ஈஸியா சொல்லிடலாம் என்ன. எக்காய் தியன்னே, தியன்னே. இதுல ஏ சவுண்ட் என்ன, ஏ. அப்ப தியன்னே. அப்ப எக்காய் தியன்னே ஒன்றுதான் இருக்குது, எக்காய் தியன்னே. அப்ப இந்த ஈ வந்து தான் என்ற மீனிங்க கொடுக்குது. எக்காய் தியன்னே ஒன்றுதான் இருக்குது என்ற மீனிங்க கொடுக்கும். இப்ப 3 கதிரியல் தான் இருக்குது அப்படி கதைப்பம் தானே, 3 கதிரியல் தான் இருக்குது. அப்ப 3 கதிரியல். அப்ப நாங்க இது நம்பர்ஸ் தானே சொல்றோம். இப்ப நம்பர்ஸ் சொல்லேக்க எப்பவும் வந்து பெயர் சொல் முன்னுக்கு இருக்கணும். அப்ப கதிரைக்கு வந்து புட்டுவ, புட்டுவ வ சவுண்ட். இப்ப வ சவுண்ட கட் பண்ணி விட்டோம்டா புட்டுவண்டு வரும். இது வந்து அந்த ஒருமை பெண்மை பாடம் படிச்சனாங்க, அதுல வந்து நாங்க படிச்சிருக்கிறோம். இந்த வ சவுண்ட வெட்டினமண்டா பெண்மை சொல்லாக மாறுமண்டு. அப்ப புட்டுவ புட்டுவண்டு வரும். அப்ப புட்டு 3, 3என்றதுக்கு துணை,
மூண்டுன்றதுக்கு துணை, அதோட ஈ சேர்த்து விட்டோம்டா துணாய். அந்த தான் என்றதுக்கு நாங்க ஈ சேர்ப்போம், துணாய். இது நார்மலா மூன்று கதிரியல் இருக்குன்னு சொல்ல போறோம்டா அங்க நாங்க புட்டு துணாக் தியண்ணி என்று பாவிச்சிருப்போம். புட்டு துணாக் சேர்த்திருப்போம். மூன்று கதிரியல் இருக்குது, சரியா? தான் வராம மூன்று கதிரியல் இருக்குது என்று வந்திருந்தா புட்டு துணாக் தியண்ணி இல்லாடி தியனவா என்று பாவிச்சிருப்பா. ஆனா இங்க தான் என்று வந்தபடியா நீங்க அந்த இக்கண்ணாவை கட் பண்ணி இங்க ஈதான் செய்ப்பா, சரியா? அப்ப புட்டு துணாய் தியண்ணி மூன்று கதிரியல் தான் இருக்குது ரெண்டு பேர். அடுத்த பேட்டர்ன் தானன்றதுக்கு பார்த்திருக்கிறோம், தமாய் தமா இ. அதே மாதிரி தானே, தானே என்றதுக்கு நாங்க சிங்களத்துல நே என்றத பாவிப்போம், தானே நே, சரியா? அப்ப இதை எப்படி பாவிக்கிறோம் பார்க்க போறோம். இப்ப உங்களுக்கு தானே தெரியும், அதாவது உங்களுக்கு தானே தெரியும், மற்றாக்களும் தெரியாது. அந்த அந்த மாதிரி நாங்க பாவிக்கிற இடங்கள்ல வந்து இந்த நே என்றத வந்து பாவிப்போம். கேள்வியாக வந்து இது பாவிக்க மாட்டோம். உங்களுக்கு தானே தெரியும் சொல்லுங்க, அப்படி பாவிப்போம் தானே. அந்த சிச்சுவேஷனுக்கு தான் இந்த நே பாவிப்போம். அப்ப உங்களுக்கு, அப்ப ஒயா, இப்ப நீங்க நிக்கலாம் உங்களுக்கு இக்கு வந்து ட தானே சேர்ப்போம். அப்ப ஒயாட்ட நே தண்ணே என்றெல்லாம் வந்திருக்க மாட்டேன். ஆனா இங்க தன்னவா என்ற ஒரு பேட்டர்ன் வருது. அப்ப இது ஆல்ரெடி பார்த்திருக்கிறோம். தன்னவாண்ட பேட்டர்ன் வந்தா முன்னுக்கு வார பேர் சொல்லுக்கு எந்த விகுதிகளும் வந்து எடுக்காது. அதாவது நட்ட வ அதுகள் வந்து ஒன்றுமே எடுக்காது. அப்ப ஒயா என்று மட்டும்தான் வரும். அப்ப ஒயானே, தானேன்றதுக்கு நே. அப்ப ஒயானே தெரியும், தெரியறதுக்கு வந்து தன்னே. தன்னாண்டா தெரியுங்கள் என்ற மீனிங்ல வரும். இப்ப தன்னே ஏ சவுண்ட் எடுக்கணும். ஏனண்டா இங்க நே என்ற பேட்டர்ன் வந்திருக்கല്ലോ, நே என்றதும் அந்த தான் என்ற பேட்டர்ன் மாதிரி தான். என்ன தான் இங்க தானே என்று வந்திருக்கு. தமாய்க்கு நாங்க ஏ ஏ என்று தான் முடிகிறது பார்த்தனாங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் நே பாவி கேட்க ஏ என்று முடிக்கணும். அப்ப ஒயானே தானே, ஒயானே தானே உங்களுக்கு தானே தெரியும், ஒயானே தானே நாங்க தானே செஞ்சோம். அப்ப நாங்கள் என்றதுக்கு அப்பி, அப்பி. தானே என்றதுக்கு நே, தானே என்றதுக்கு நே. இந்த தானே என்றதுக்கு நேத என்றும் பாவிப்போம், நேத. இந்த நேத வந்து எங்க பாவிப்போம்டா நாங்க கேள்வி கேட்க வந்து பாவிப்போம், கேள்வி கேட்க. இது வந்து கேள்வி இல்ல தானே, நாங்க தானே செஞ்சோம், இதுல கேள்வி இல்ல தானே. அந்த கேள்வி இல்லாதபடியா நேதான் பாவிப்போம். அப்ப அப்பினே கரே செய்யறதுக்கு வந்து கரா, என்ன? அப்ப கரா ஏ சவுண்ட் எடுத்துச்சுன்னா கரே அண்டு வரும். அப்ப அப்பினே கரை நாங்க தானே செஞ்சோம், அப்பினே கரை அண்டு வரும். அவருக்கு நிறைய வேலை தானே, அவருக்கு நிறைய வேலை தானே, அப்படி நாங்க அதை தானே. அப்ப அவருக்கு, அவருக்கு இங்க வந்து ட பாவிக்கோணும். ஏன் இங்க வந்து அந்த தன்னவாண்ட பேட்டர்ன் ஒன்றுமே இல்ல. அப்ப ஏஆட்ட, ஏஆட்ட இங்க ட வரும். ஏன் இக்கு ட சேர்ப்போம். அப்ப ஏஆட்ட அவரண்டா ஏஆ டண்டா இக்கு. அப்ப ஏஆட்ட நிறைய கொடாக் வேலை வேட. அப்ப ஏஆட்ட கொடாக் வேட. தானே என்றதுக்கு நீ. அப்ப ஏஆட்ட கொடாக் வேட நீ, அவருக்கு நிறைய வேலை தானே, அப்படி வேற. இதத்தானே நான் சொன்னேன், இப்படி நாங்க நான் இதத்தானே நான் சொன்னேன். அப்ப இது இதுன்றதுக்கு மேக்க, மேக்க தானே நே. இப்ப மேக்க நே. இப்ப நான்ன்றத ஃபர்ஸ்டா பாவிக்கலாம், இல்லாட்டி நீங்க உள்ளுக்குள்ளேயும் பாவிக்கலாம். இதத்தானே நான் சொன்னேன், அந்த ஃபார்மேட்லயும் பாவிக்கலாம். நான் இதத்தானே சொன்னேன், அப்படியும் பாவிக்கலாம். அப்ப நான்ன்றதுக்கு என்ன? மங், மங். இதத்தானே மேக்க நே சொன்னேன். அப்ப கியூஆன்றது தானே அது இறந்த கால பேட்டர்ன். அப்ப கியூஆ ஏ சவுண்ட் எடுத்துச்சா கியூஏ, கியூஏ. மங் மேக்கனே கியூஏ. இதத்தானே நான் சொன்னேன், மங் மேக்கனே கியூஏ ரெண்டு பேரும். அதுக்குத்தான் சொன்னேன் உங்களை அங்க போக வேணாமட்டு, அப்படி நாங்க இப்ப தானே அதுக்குத்தான் சொன்னேன் உங்களை அங்க போக வேணாமட்டு. அப்ப இது எப்படி வரும்? அதுக்குத்தான், அதுக்குத்தான். அப்ப ஏக்கட்ட தமாய். அப்ப இதுல ட வரும், டவ சேர்க்கணும். அதே மாதிரி சிங்களத்திலயும் அந்த ட வரும். சரி, ஏக்கட்ட தமாய் அதுக்குத்தான், அதுக்குத்தான். அப்ப ஏக்கண்டா அது, அந்த இக்கு ட சேர்ப்போம். அப்ப ஏக்கட்ட தமாய் சொன்னன் கியூஏ. அப்ப தமாய் வரைக்க கியூவா கியூஏ அண்டு முடியும் என்ன? அப்ப ஏக்கட்ட தமாய் கியூஏ உங்களை. அப்ப ஒயாவோட வ சேர்ப்போம். அப்ப ஒயாவ உங்களை அங்க எத்தனட்ட
போக வேணாம். அப்ப யண்ண எப்ப ஆக்கியலா, ஜண்ண எப்பா போக வேணாம் என்றதுக்கு கியலா கியலா. அப்ப ඒකට තමයි කිව්වේ ඔයාව එතනට යන්න එපා කියලා. அப்படி வேற. அப்ப ඒකට තමයි அதுக்குத்தான் කිව්වේ சொன்னன் உங்களை ஒயாவ அங்க எத்தனட்ட போக வேணாம் ஜன்ன எப்பா என்று கியலாம். அடுத்த பேட்டர்ன் தானே. அப்ப முதல் பார்த்த தானே நே, இது கேள்வி கேட்கிற இடங்கள்ல பாவிக்கிற தானே. அப்ப இந்த தானேக்கு நேத என்று பாவிப்போம். நேத. அப்ப இது எப்படி பாவிக்கிறேன் பாப்போம். நீங்க சொன்னீங்க தானே, நீங்க சொன்னீங்க தானே. அப்ப இதுக்கு நாங்க ஆன்சர் பண்ணுவோம். என்ன ஓம் நான் சொன்னான். அப்ப இது ஒரு கேள்வியா கேட்கானே, அதுக்கு ஆன்சர் பண்றேன். அப்ப அப்படியான இடங்கள்ல நேத என்று பாய்ப்போம். நேத. நீங்க என்றதுக்கு ஒயா ஒயா ஒயா. சொன்னீங்க கியூவா, சொன்னீங்க கியூவா. தானே நேத. அப்ப ஒயா கியூவா நேத, ஒயா கியூவா நேத. நீங்க சொன்னீங்க தானே, அப்படி வேற. நீங்க சொன்னீங்க கியூவா தானே நேத. அப்ப நேத இங்க கடைசியா வேற. சரியா? அப்ப ஒயா கியூவா நேத. நீங்க சொன்னீங்க தானே. சில இடங்கள்ல நே என்றும் பாவிப்பினா. சரியா? நே, அதாவது ஒயா கியூவானே அப்படியும் பாவிக்கலாம். நீங்க சொன்னீங்க தானே. சரியா? நேதவும் பாவிக்கலாம், நே என்றதும் இந்த இடத்துல பாவிக்கலாம். சரியா? ஒயா கியூவானே அப்படியும் பாவிக்கலாம். ஏனண்டா அதை ஸ்பீடா கதைக்கலாம் தானே. ஒயா கியூவானேத என்று சொல்லிக்க கொஞ்சம் முழுபடுற மாதிரி இருக்கும். அதே ஒயா கியூவானே என்று சொல்லிக்க கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நீங்க எழுதினீங்க தானே அப்படின்டா ஒயா எழுதுறதுக்கு லிவ்வா லிவ்வா. அப்ப அதோட நேத ஒயா லிவ்வா நேத, ஒயா லிவ்வா நேத. அப்ப கேள்வியா கேட்கிறான் என்ன, இல்லாட்டி ஒயா லிவ்வானே அப்படின்னு கேட்கலாம். நீங்க தானே வந்தீங்க, நீங்க தானே வந்தீங்க அப்படின்னு கேட்கலாம் தானே. நீங்க தானே வந்தீங்க. அப்ப அந்த மாதிரி இடங்களுக்கு எப்படி வரும்டா, அப்ப நீங்க வந்தீங்க தானே வேண்டா ஒயா வந்தீங்க, ஆவா தானே நேத, அப்படித்தானே வரும். ஒயா ஆவா நேத. அதே நீங்க தானே வந்தீங்க ரெண்டு வரைக்க ஒயா நீங்க, தானே நேத, பின்னுக்கு ஆவாண்டு வராது. சரியா? அப்ப இது எப்படி வருமண்டா, இது கடைசியா வரல இந்த வினாச்சொல் வருது. இப்ப கடைசியா வினாச்சொல் வரைக்க ஆவே என்றுதான் முடிப்பின. சரியா? ஒயா நேத ஆவா அப்படி போட்டா புல. சரியா? ஒயா நேத ஆவே. அதே இப்ப நீங்க வந்தீங்க தானே அப்படி கேட்கிற சந்தர்ப்பங்கள்ல ஒயா ஆவா நேத, அங்க ஆவாண்டு வரும். சரியா? இது இந்த ஆவான்றத கடைசியா வந்திருக்கிறபடியா நாங்க ஆவே என்றுதான் பாவிச்சு முடிக்கும். அப்ப ஒயா நேத ஆவே, ஒயா நேத ஆவே, நீங்க தானே வந்தீங்க, ஒயா நேத ஆவே அப்படி வேற. அவர் தானே சொன்னவர், அவர் தானே சொன்னவர் அப்படி பாவிக்க போறோம்டா. அவர்ன்றதுக்கு ஏயா ஏயா, தானே என்றதுக்கு நேத, அவர் தானே ஏயா நேத, சொன்னவர் கியூவே கியூவே, ஏயா நேத கியூவே, அவர் தானே சொன்னவர் ஏயா நேத கியூவே ரெண்டு பேர். அவங்க தானே போனவங்க, இல்லாட்டி போனார்கள் அப்படி பாவிக்க தானே. அவங்க தானே போனவங்க. அப்ப அவங்க, அவங்கன்றதுக்கு சிங்களத்துல ஏ கொள்ளோ, ஏ கொள்ளோன்னு சொல்லுவோம். ஏ கொள்ளோ, ஏ கொள்ளோண்டா அவங்க. தானேன்றதுக்கு நேத. அப்ப ஏ கொள்ளோ நேத போனவங்க கியே, ஏ கொள்ளோ நேத கியே, ஏ கொள்ளோ நேத கியே ரெண்டு பேரும். அப்ப கியா கியே என்று மாறும். சரியா? இது கவனம் என்ன. இப்ப கியாண்டு பாவிச்சா பிள்ள, ஏ கொள்ளோ நேத கியா என்று பாவிச்சா பிள்ள. அதே அவங்க போனவங்க தானே என்று கேட்க ஏ கொள்ளோ கியானேத இல்லாட்டி கியானே அப்படி பாவிக்கலாம். ஆனா இங்க வரைக்க அவங்க தானே போனவங்க வரைக்க ஏ கொள்ளோ நேத கியே ரெண்டு பேர். உங்களை பற்றி கதைச்சது அவர் தானே, உங்களை பற்றி கதைச்சது அவர் தானே அப்படி நாங்க பாவிப்போம் தானே. அப்ப உங்களன்றதுக்கு ஓயா ஓயா, பற்றி கென. அப்ப இங்க ஒயாவ கென என்று பாவிக்க மாட்டோம், ஒயா கென. இந்த பற்றி வரைக்க ஒயா கென என்று போட்டாலே சரி. ஒயா கென உங்களை பற்றி, ஒயா கென கதைச்சது, கதைச்சது கதா கரணவாண்ட பாஸ்ட் டென்ஸ். இப்ப கதா கரணவாண்ட பாஸ்ட் டென்ஸ் கதா கரா. அப்ப அத ஏ சவுண்டா மாத்தணும். மேன் இந்த தானே வந்திருக்குது. அப்ப ஒயா கென கதா கரே அவர் ஏயா நேத தானே. அப்ப ஒயா கென கதா கரே
එයා නේද? ඔයා ගැන කතා කරේ එයා නේද? என்று நாங்க இந்த வாக்கியங்களை வந்து உருவாக்கலாம். இவ்வளவும் தான் இந்த தான், தானே, கேள்வியாக்குறது, மற்றது ஒரு ஆச்சரியமா சொல்ற விஷயங்கள். அப்போ ஒரு 3 விஷயங்களை வந்து நாங்க பார்த்திருக்கிறோம். ஏன்னா தான், தானே ஆச்சரியப்படுற மாதிரி, மற்ற கேள்வி கேட்கிற மாதிரி பார்த்திருக்கிறோம். இது வந்து மிக 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 முக்கியமான விஷயம். இதுல வந்து நாங்கள் அடிக்கடி வந்து இந்த சிங்கள ஸ்போக்கன்ல வந்து பாவிப்போம். தேங்க்யூ.